नमस्कार। स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के तिरुपुर में वार्ड सदस्य विरोध कर रहे हैं कि उन्होंने तारापुरम में करोड़ों रुपए कमाए हैं और काउंटी चिपुटूर पंचायत की झुग्गियों में रहने वाले आम लोगों को कोई बुनियादी सुविधाएं नहीं दे रहे हैं। तिरुपुर जिले में तारापुरम नगर पालिका के बाद काउंटी चिपुटूर पंचायत सबसे घनी आबादी वाला क्षेत्र है। इन क्षेत्रों में 50,000 आवास हैं, जिनमें कम से कम 1,50,000 से अधिक लोग रहते हैं। इस काउंट चिपुथुर पंचायत में मुखिया के रूप में श्रीमती कार्यरत हैं। 9 वार्डों में सदस्य के रूप में कार्य कर रही हैं। ऐसे में मुखिया सुश्री अपने अपने क्षेत्र में किसी भी आम लोगों की बुनियादी जरूरतों को पूरा किए बिना घर बनाने का काम कर रही हैं। वार्ड क्षेत्र जैसे स्ट्रीट लाइट, शौचालय, सीवर, सड़क सुधार परियोजना आदि, और कहा जाता है कि वह मेट्रो सिटी क्षेत्र में एक विशाल बंगला बना रहा है, जिसमें ब्लूप्रिंट और नए हस्ताक्षर पर हस्ताक्षर करने के लिए लगभग न्यूनतम 10,000 से 30,000 शुल्क लिया जा रहा है। उस क्षेत्र में घर बनाने वाले और दूसरे वार्ड और 7वें वार्ड क्षेत्र में बड़ी संख्या में दलित लोग रहते हैं। आरोप लगाया जा रहा है कि किसी भी बुनियादी सुविधाओं की कोई खबर नहीं है। राष्ट्रपति केवल मेट्रो सिटी क्षेत्र में बुनियादी सुविधाएं प्रदान कर रहे हैं। श्रीमती सल्वी जहां रहती हैं, क्योंकि वहां उच्च आय वाले व्यवसाय, सरकारी अधिकारी, वित्तीय संस्थान के प्राचार्य रहते हैं और बुनियादी सुविधाएं प्रदान करके उनसे अनुमानित राशि वसूलते हैं। कथित तौर पर प्रभावित वार्ड सदस्यों ने कहा कि आज दोपहर हम एक बैठक में गए थे। अध्यक्ष के निमंत्रण पर पंचायत कार्यालय पहुंचे और वहां से उन्होंने हमारे वार्डों में बुनियादी सुविधाएं उपलब्ध कराने की मांग को लेकर वॉकआउट किया। तमिलनाडु से संवाददाता सुब्रमणी की रिपोर्ट। ஏழாவது வார்டு நம்பர் தான் பேசணும். சரஸ்வதி பேசுகிறேங்க. எங்கள் ஊர் 7வது வார்டில் குப்பை நிறைஞ்சு கிடக்குது. உடுமலைப்பேட்டை ரோட்டில் இருந்து ராம்நகர் வரைக்கும் பூரா குப்பை நிறைஞ்சு கிடக்குது. டிச்சு எல்லாம் கிடக்குதுங்க. டிச்சு நிறைஞ்சு கிடக்குது. மழை வெஞ்சால் தண்ணி பூரா ரோட்டில் போயிட்டு இருக்குதுங்க. தண்ணி பைப்பு பூரா தண்ணி பூரா கீழே தான் போகுது, உடஞ்சும் கிடக்குதுங்க. அதெல்லாம் ரெடி பண்ணணுங்க. தண்ணி பூரா தண்ணியே பத்துறதில்ல. வீட்டுக்கு டெய்லி 2 குடம் 3 குடம் பத்த மாட்டேங்குது. உப்பு தண்ணியே சரியாக வர மாட்டேங்குது. தண்ணி கரெக்டாக எடுத்துக்கணுங்க. இது 2 நேரமும் எடுத்துக்கணும் இல்லைங்க. ஏதோ ஒரு நேரம் எடுத்துக்கிட்டாலும் பத்துறதில்லைங்க. நீங்கள் பார்த்து சொல்லிங்க. நல்ல தண்ணி வருதுங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. வணக்கங்க. நான் 2வது வார்டு தனலட்சுமி நாகராஜ் பேசுகிறேங்க. நாங்கள் எஸ்சியோட சேர்ந்தவங்க தாங்க. எங்கள் வார்டில் எந்த வேலையுமே தலைவரமாக செய்ய மாட்டேங்கிறாங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லைங்க. சொன்னாலும் இதான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. எந்த செய்கிறது இல்லைங்க. 6-7 மாதமாக பைப்பில் போர் பைப்பு கழிச்சு போட்டுக்கிறாங்க. செய்யவே மாட்டேங்கிறாங்க. ஆளும் வர்றது இல்லைங்க. மக்களுக்கு தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க. அதே மாதிரி சம்பத் நகர், பாத்திமா நகர், வசந்தம் நகர், இந்த சைடெல்லாம் போகிற டிச்சி வசதி, ரோடு வசதி இதெல்லாம் நாங்கள் இந்த 4 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறோங்க. அதே மாதிரி எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அதனால் நான் எல்லாத்துக்கும் சேர்த்து எங்கள் வார்டில் இருக்கிறவங்கெல்லாம் எங்களை கேட்டு ஏன் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு வார்டில் என்னால் பதிலே சொல்ல முடியலைங்க. இங்கே தலைவரம்மா கிட்ட சொன்னால் அந்த அம்மா எங்களுக்கு எதுவும் செய்கிற மாதிரி தெரியலைங்க. அதனால் நாங்கள் வெளிநடப்பு பண்ணி பார்த்துருக்கோம். எல்லா வேலையும் நடக்குறாங்க. மெட்ரோ சிட்டியில் மட்டும் எல்லா வேலையும் செய்கிறாங்க. வேறு எல்லா பக்கம் எந்த வேலையும் ஒரு லைட்டு, புது லைட்டு வேலைக்கு புதுசில் எடுத்துட்டு இன்றைக்கி ஒரு லைட்டு கூட மாட்ட கிடையாது. ரோடு அதே மாதிரி தாங்க. ஒரு புட் ரோடு கூட எங்கள் வார்டிலலாம் போட கிடையாதுங்க. 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. அந்த வேலையை ஒரே ஒரு டேங்க் அது முதலமைச்சரோட நாங்கள் அவங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தோம். அந்த இதில் அந்த டேங்க் கட்டியிருக்கிறாங்க. இது ஒன்றையுமே நான் செஞ்சேன்னு சொல்கிறாங்க. இது இதை முதலமைச்சர் கலெக்டருக்கு ஆர்டர் போட்டு அது நேரடியாக வந்துடுது. இவங்களா எங்களுக்கு எந்த வேலைக்கு செஞ்சுருக்காங்க. எங்கள் பாருங்க 7வது வார்டில் ராம்நகரில் ரெட்டின் கட்டியிருக்கிறாங்க. அது அது பேர் சுகமணி அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. ரெட்டின் மட்டும்தாங்கன்னா டிச்சு எடுக்கவே இல்லைங்க. டிச்சு அப்படியே நிறைஞ்சு கிடக்குதுங்க. அந்த டிச்சில் ஒரு 2 பேர் உளுந்து கூட இறந்துட்டாங்க. இன்னும் அந்த டிச்சு ஓர்ஸ் பண்ணி ஒரு மனைவி கிழக்கு எடுத்து விடணுங்க. அது ஓர்ஸ் பண்ணணும். டிச்சு நிறைஞ்சு மழை வேஞ்சால் டிச்சு தண்ணி பூரா ரோட்டில் தான் போயிட்டு இருக்கணும். அதை பார்த்து என்ன ஏற்பாடு பண்ணணும். அவங்க குழந்தைய பேர் பண்ணியிருக்குது நம்ம சொல்ல முடியும்.
வீடு மெட்ரோ சிட்டியில் வந்து வீடெல்லாம் பெரிய வீடாக கட்டி இருக்கிறாங்க பல கோடிக்கு. அது எத்தனை கோடிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. வீடு வந்து ஒரு 2 மாடி அவ்வளோ பெரிய வீடு கட்டுறாங்க. அங்கே அவங்க இருக்கிற இடத்துல எல்லா வசதியும் பண்ணுறாங்க. காரு இதெல்லாம் நம்ம பார்த்து அவங்க இருக்கிற இடத்துல மட்டும் எல்லா வேலையும் செய்கிறாங்க. மற்ற இடத்துலையும் வந்து அந்த வேலைகள்லாம் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு இப்போ நாங்கள் கேட்டு வெளிநாடு பண்ணி உட்காந்துருக்கோம். கேங்கு எல்லா வசதி அவங்க இருக்கிற எல்லா வசதியும் செஞ்சுருக்காங்க. அந்த வாரம் அந்த மாதிரி பண்ணணும். எங்கள் வாரத்தாலும் ஒன்றுமே எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. தண்ணி வசதி குறைவாக இருக்குதுங்க. இது எல்லாம் நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் இல்லை, எதுவுமே மக்கள் வந்து எங்ககிட்ட முறையிடுறாங்க. உங்களுக்காக எது ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்குது, எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி மக்கள் வந்து எங்ககிட்ட முறையிடுறாங்க. அதிகாரம் இல்லை, உங்களுக்கு அதிகாரமே இல்லைங்கிறதாங்க தலைவர் அம்மா. இப்போ அந்த அம்மா கண்டிச்சிட்டீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க? வெளிநடப்பு பண்ணுறாங்க. எங்களுக்கு அந்த வேலைகள்லாம் எப்போ செஞ்சு கொடுக்குங்க, எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் வெளிநடப்பு பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஏன்னா நாங்கள் அர்ஜுன காலனிங்க, நாங்கள் வந்து அர்ஜுன காலனி தாங்க. எங்கள் வீடு எங்களுக்கெல்லாம் போகிறது கிடையாது. அதனால தான் எங்களுக்கு அர்ஜுன காலனி சீக்கிரம் ஸ்டெப் எடுத்து வேலை செஞ்சு கொடுத்தா போகணுங்க எங்களுக்கு. தாராபுரம் கவுன்சிபுதூர் பஞ்சாயத்து இன்னைக்கு வந்து சஸ்பென்ஸ் கூட்டம் போட்டாங்க. எல்லாமே எங்கள் தலைவர் அம்மா எங்களுக்கு அஜந்தா அனுப்பி தான் நாங்கள் வந்திருக்கோங்க. 60 நாளைக்கு ஒரு கூட்டம் நடக்குங்க. எல்லா நகர்லையும் எல்லா நகருக்கும் வேலை செய்யணுங்க. ஒரு நகரில் மட்டும் வேலை செஞ்சால் சரிங்களா? 7வது வார்டுலையுமா மெட்ரோ சிட்டியில் சொல்கிறேனுங்க வேலைக்கு வீக்காக ஆகுது. அது வந்து எந்த இது எங்கள் வார்டுக்குள்ளே மெட்ரோ சிட்டியில் மட்டும் ஏன் நடக்குது வேலை? அதுதான் ஏன் நடக்குதுன்னு இப்போ நாங்கள் கேட்குறோம். அவங்களும் பெரிய அதிகாரி இருப்பாங்க, செய்வாங்க. நாங்களும் காடு கரைக்கு வேலைக்கு போகிறவங்க. எங்கள் வார்டில் நாங்களும் காடு கரைக்கு தான் வேலைக்கு போகணும். நாங்கள் 2 நாளைக்கு வேலைக்கு கிளம்பிட்டு சரஸ்வதி நான் கங்கராஜ் நாங்கள் காட்டு வேலைக்கு போகிறவங்க. வேலைக்கு போயிட்டு வந்து எல்லாம் வருது ஸ்கூலுக்கு. உங்களுக்கு எத்தனாவது வார்டு? 7வது வார்டா? 7வது வார்டு. பசங்க பிள்ளைகள் எல்லாம் காட்டுவாங்க. அப்புறம் நாங்கள் எங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணுங்களும் நிறைவேற்றக்கூடாதா? டிச்சு தண்ணி மழை வந்தால் தண்ணி நடுவோட்டில் வருதுங்க. இந்த டிச்செல்லாம் எடுக்கவே இல்லைங்க. அதெல்லாம் நம்ம சொல்லணுங்க. சொல்லுங்க, குப்பையே நிறைஞ்சு கிடக்குதுங்க. கிழக்க பாருங்க ராம்நகர். நீங்கள் ஒரு நிமிஷம்